சொல்லுங்கய்யா. இப்போ நான் நடத்தின குலதெய்வ பாடத்தில் வந்து கோயிலுக்கு என்ன போயிட்டு சந்தேகம் உங்களுக்கு? குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு 2 எலுமிச்சம்பழம் வச்சு பூஜை பண்ணிட்டு வர சொன்னீங்கய்யா. ம். அது வந்து சப்போஸ் பூஜாரி இல்ல நாமளே பண்ற மாதிரி இருந்தா நாமளே சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? பூசாரி பூசாரி இருந்தாங்கன்னா அந்த சிலைக்கு பக்கத்தை பழத்தை வச்சு எடுக்க முடியும். அது இப்ப நம்ம கோயில்ல நாமளே போறவங்க வச்சுக்கலாங்க ஐயா. தாராளமா சிலைக்கு கீழே கால் வச்சு எடுக்கிற மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. தாராளமாக பண்ணிக்கலாம். வேற சந்தேகங்கள் கேள்வி கேட்கலாம். சந்தேகம் கேளுங்க. நீங்கள் நடத்துகிற பாடத்துல இருந்து மாந்திரிகம் சித்தி ஆவதுக்கு என்னென்ன தடை, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, அதை தான் நடத்தியிருக்கோம். ஐயா கிரீஷ் ஐயா, சொல்லுங்க ஐயா. இப்போ வீட்டுல நான் வணங்குறது காளியை வணங்குறேன், படம் வச்சு தான் இருக்குது. இப்போ படம் வச்சு வணங்கலாமா? கேட்கல. இல்ல வீட்டுல காளிய கும்பிடுறையா? கேட்கல ஐயா. நீங்க பேச எனக்கு டவர் பிரச்சனை கேட்கல. மணி 9:53 ஆச்சு. இன்னும் 7 நிமிஷம் தான். நான் வீட்டுல காளி படம் வச்சு வணங்குறேன், வணங்கலாமா மந்திரிகம் படிக்கும் போதுன்னு கேக்குறேன்யா. காளி படம் அடுத்தது நீங்க அடுத்த ஸ்டெப்பு காளி தான் போறீங்க. அதனால அது தோஷம் இல்லை. இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வீட்டில் காளி படம் வச்சு பூஜை பண்ணக்கூடாது. ஐயா மந்திரம் ஜபிக்கும் போது குலதெய்வ சாபம் இருக்க கூடாது சொன்னீங்களேங்க. அது இருக்கா இல்லையா எப்படியா கண்டுபிடிக்கிறது? அதுதான் முன்னாடியே சொன்னேன், விரட்டுற மாதிரி ஆளு வந்து விரட்டுற மாதிரி கோயில் வர மாதிரிலாம் சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி வந்தா சாபங்கள் இருக்கும். வேண்டுதலும் சாபங்களும் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்க கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா 5 பழத்தை வச்சு சொன்னோம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்க, சாபங்கள் நீங்கிடும். அதுல ஒரு சந்தேகம் இருக்குங்க. சூளம் இல்லைங்க எங்க குலதெய்வ கோயில்ல, அதுக்கு என்ன பண்றது? வேற என்ன இருக்கு சாமிட்ட? அம்மன் கையில மட்டும்தான் சூளம் இருக்கா, குத்த மாட்டாங்க. குத்த முடியாது, அம்மன் கையில மட்டும்தான் சூளம் இருக்கு. என்ன சாமி? பேச்சி அம்மன்ங்க. பேச்சி அம்மன் முன்னாடி சூளம் இருக்குமே? இல்லைங்க, நம்ம எங்க கோயில்ல இல்லைங்க. அது உங்க கோயில் இல்ல? ஆமாங்க, சூளம்ல அங்க அசைவமும் போட மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல துஷ்டமான பெண் தேவதை ஏதாவது இருந்ததுன்னா அந்த பழத்தை கொண்டு அதில் கூட குத்திருங்க. சரிங்க. செல்லியம்மன், காளியம்மன் இந்த மாதிரி குத்துங்க. சரிங்க. சரி, வேற சந்தேகம்? ஐயா எங்க சொந்த காட்டுல பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல சொன்னாங்க கோயில இறங்கி வைப்பேன், அதை வைக்கலாமா? நீங்க இறங்க கூடாது. சரிங்க ஐயா. அடுத்தது சொல்லுங்க. பச்சரிசி, வாழைக்காய். புரியல. பச்சரிசி, வாழைக்காய், அப்புறம் இன்னும் சில பொருள் சொன்னீங்க, அதுங்கய்யா. பச்சரிசி, வாழைக்காய், 2 பொருள் சொன்னீங்க, 2-3 பொருள் சொன்னீங்க, அது எழுதலையா? அகத்திக்கீரை, எள்ளு. நன்றி ஐயா. ஓகே, அடுத்தது அடுத்த சந்தேகம். ஐயா மந்திர ஜபம் செய்ய சொல்ல இந்த சின்முத்திரை வச்சு இந்த அக்கல் ஒட்டின மாதிரி இருக்கணுமா இல்ல விரிஞ்ச மாதிரி இருக்கணுமா ஐயா? ஒட்டின மாதிரியே வைங்க. ஒட்டின மாதிரி வைக்கலாம்.
இப்படிதான் இருக்கக்கூட இப்படி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது இப்படி கொஞ்சம் இப்படி வெளியில தள்ளலாம் மாதிரி இருக்கக்கூடாதுயா. உங்க கைக்கு முதுகு இப்போ நீங்கள் நேராக வச்சீங்கன்னா முதுகு நேராக வந்துடும். இழுத்தீங்கன்னா முதுகு உள்ளே போயிடும். அப்படியே இழுத்தீங்கன்னா அப்படி முன்னாடி வரும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒட்டி வச்சுக்கலாம், எப்படிலாம் இருக்கக்கூடாது. சரி சரி சரி. ஓகே ஐயா. அடுத்து இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, கேளுங்க. பயிற்சி முடிஞ்ச பிறகு நம்ம மயானம் போய் அதை பாடி தொட்டி இறக்கலாமாங்க ஐயா? எப்பயுமே நம்ம போகக்கூடாதுங்களாங்க ஐயா? பயிற்சி காலத்தில் மட்டும்தான் இந்த ரூல்ஸ். சரிங்க ஐயா. பயிற்சி முடிஞ்ச பிறகு அப்புறம் நீங்கள் மேல்நிலை போனால் அதுதான் நமக்கு பாடமே. சரிங்க ஐயா. அப்போ நல்லா இருக்கும். சரிங்க ஐயா. கிருஷ்ணேஸ்வரன் ஐயா. சொல்லுங்க ஐயா. காலையில பூஜை பண்றோம்ல ஐயா, அந்த இடத்துல வந்து அந்த நாள் திதி நேரம் சொன்னதை டெய்லி சொல்லுங்களா ஐயா? கட்டாயம் 100% சொல்லணும். நன்றி ஐயா. அடுத்த சந்தேகம் ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. ஒன்றுன்னா 9 கேளுங்க. இப்ப இந்த நமக சுவாக கூம்பட் 3த்துக்கு விளக்கம் சொன்னீங்க ஐயா, அருமையா இருந்ததுங்க ஐயா. ஆனா ஆனா வந்து இப்ப ஒரு யாகம் நடத்துறாங்க, ஒரு கிரக பூஜை நடத்துற போதோ, ஒரு கோயில் யாகம் பண்ணும் போதோ சுவாக கூப்பிடுறாங்களே ஐயா, அது எப்படி ஐயா கணக்கில் வரும்? சரி, இது சந்தேக நேரம் வந்து யூடியூப்ல இருக்கும். இப்ப சந்தேக நேரத்துல அந்த மந்திரங்கள் பயிற்சி இப்ப நீங்க கணபதி முடிச்சுட்டு அம்பாள் பண்ணுவீங்க இல்லையா, அப்ப உங்களை வந்து ஏகத்துக்கு முன்னாடி, அதாவது வேள்வியில உட்காந்து உங்களை மந்திரம் சொல்லுவேன். மந்திரவாதினா ஏகசால ஓமகுண்டம் போட்டு அதில் மந்திரம் சொன்னதான் மந்திரவாதி. இப்போ நீங்கள் ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து இருட்டில் பண்ணுறீங்க. அடுத்த நிலைக்கு போகும்போது உங்களை கொண்டு நெருப்பு முன்னாடி உட்கார பண்ண சொல்லுவேன். ஸோ அப்போது நீங்கள் கேட்கலாம், நானே சொல்லி கொடுத்துருவேன். தட்ஸ் ஆல். சரிங்க ஐயா, சரிங்க. நீங்களே கேட்கலாம், கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன், வேறலாம். சரிங்க ஐயா, இது வரைக்குமே விளக்கம் தெரியாம தான் இருந்தது இது 3க்குமே. ஆமாங்க ஐயா. அது ஆனா பொருள் நமக சுவாக கூம்பட் சுவாகன்னு அப்படிதான் வருமா கண்டி, இதுக்கு விளக்கம் தெரியல இவ்வளவு நாளும், அதனாலதான் ஐயா கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. மற்ற மந்த தெரிஞ்சாதானே அவனும் சொல்லுவான், தெரியாத முடிச்சுட்டு. அடுத்த கேள்வி நேரங்கள் கேட்கலாம். எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, சுவாகானா சூரியனோட மனைவி, நம்ம அக்னியோட மனைவி, நம்ம என்ன பொருள் கொடுக்குறோமோ அதான் அக்னி தேவோட மனைவி கொண்டு போய் கொடுத்துரும் அப்படிங்கதான் ஐயர்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படிதான் நீர் வந்து மந்திரம் சொல்றீரோ? விளங்கடே. அதாவது இது வர யூடியூப்ல இருக்கும், வர என்ன ஏன்னா சந்தேகம் வந்து யூடியூப்ல இருக்கும். ஏன்னா நீங்க விளக்க என்ன நான் நடத்துறதே கேட்பீங்க, ஒரு வார்த்தை சொல்லுவேன். சரி, பார்த்துக்கலாம், சொல்றேன் பார்த்துக்கோங்க. ஆனா இப்படி பொண்டாட்டின்னு சொல்லி விட்டு நெருப்புல போறீங்களே, என்னங்க? எந்த ஒரு பொருளும் நெருப்பில் கொண்டு போடும்போது சுவாக சொல்லணும், போதுமா? அவ்வளோதான். நீங்கள் எண்ணி தேவதை, நாராயணா, லக்ஷ்மண, குபேரா, வாஸ்து, வர்ண பூஜை, இந்த பூஜை, எந்த பூஜை இருந்தாலும் கணபதி பூஜையோ காளி பூஜையோ காட்டேரி பூஜையோ சுவாகா சொன்னால் தான் அந்த குச்சிக்கு போய் சேரும். இல்லைன்னா அங்கே தான் நெருப்பாக தான் கிடக்கும். அடுத்த கட்டம். வேற யாருக்கா டவுட் இருக்கா, சந்தேகம் இருக்கா? மணி 10:01 ஆயிடுச்சு. வேற எதுவும் சந்தேகம் இல்லைங்க ஐயா. அந்த தர்பை கட்டுறதுக்கு சொல்லி தரேன்னு சொல்லிருந்தீங்க. என்னது இந்த தர்பை கட்டுறதுங்க ஐயா? நம்ம அந்த விரல்ல பௌத்திரம் ஐயா. பௌத்திரம் அது தெரியுது. நான் என்ன சொல்லி தரேன் சொன்னதுல இல்ல, அது எப்படி போடுறது அப்படின்ட்டு சொல்லி தரேன்னு சொல்லிருந்தீங்க. நான் வந்து சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையா?
நம்ம அங்க தீட்சை கொடுக்கும்போது சொல்லிருந்தீங்க. ஐயா அந்த பின்னி போடுறதா? ஆமா. அது ஒரு வீடியோ போட்டு விட்றேன் ஐயா, நான் போட்டு விட்றேன். அவர் இந்த சீனிவாச ஐயா வீட்டுக்கு போவோம், அந்த அவர் இடத்துக்கு போகும்போது உனக்கு பின்னி காட்டிட்டு வந்துட்டேன். நான் நாளைக்கு வீடியோ போட்டு விட்றேன். கரெக்டாக அந்த பில்லு எடுத்து எப்படி போடணும், இந்த அங்கெல்லாம் அளந்து 5 அங்கத்தை வச்சு நான் வீடியோ போடுறேன். நீங்கள் அதேமாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நிறைய பேர் தான் போட்டிருக்காங்க, அதெல்லாம் சுற்றுது. நான் அழகாக சிம்பிளாக அழகாக போட்டு தர்பி போட்டு பௌத்திரம் பண்ணி எடுத்து உள்ளே எடுத்து போட்டு அப்படியே சொருகிற மாதிரி நான் க்ளீனாக போட்டு தரேன். சரியா? அதை பார்த்துருவோம். இல்லைனா இப்போ நெக்ஸ்ட் டைம் அப்படி யாரையாண்ட வந்தீங்கன்னா நான் வேணால் வாங்கி கூட ஒரு 10 செஞ்சு கூட கொடுத்து விட்டுறேன், எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அதெல்லாம் ஸ்பேர் வச்சுக்கோங்க, ஏன்னா திடீர்னு கட்டாயிடும் போவோம், சிரமமாக இருக்கும், அதனால். சரியா? சரி, மணி 10 ஆச்சு. வேறு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நிறைய சந்தேகங்கள் இருக்கா, இல்லை முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? கை தூக்குங்க ஐயா. முடிச்சிடலாங்க. திருப்பராஜ் ஐயா, செல்வகுமார் ஐயா கை தூக்கல, செல்வராஜ் ஐயா கை தூக்கல போல இருக்கு. மனசு கேட்கலையா? என்ன சொல்றாரு? மனசு கேட்கலையாமாங்க ஐயா? அப்புறம் ஐயா சார்ஜ் தீர்ந்து விட்டது ஐயா, எனக்கு நெட்டு கட்டாய போச்சியா. திருப்பராஜ் ஐயா ஏதோ இஷ்யூனா உடனே தனி நம்பரில் மெசேஜ் போட்டாரு. நல்ல ஒரு ஆள், என்ன பரவாயில்ல. ஐயா எனக்கு சார்ஜ் தீர்ந்து போச்சு ஐயா, நெட்டு தீர்ந்து போச்சு, கட்டாயி போச்சுயா. எல்லாம் ஒரு 4G ஃபோன் போல் இருக்குது. 5G இருந்தோன்னா அடித்து தாங்கும், 4G என்ன பண்ணுவோம், அவ்வளோதான் இருக்கும். சரி ஐயா, இன்றைக்கி தேதி 20/3/2026. எப்பயுமே 8 மணிக்கு நம்ம ஆரம்பிப்போம். இன்றைக்கி 8:30 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 8:30 மணி 9 மணி ஆகிட்டு போச்சு சம்திங். அதனால் இன்றைக்கி காலதாமதம் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு மன்னிக்கணும். கால சூழ்நிலை காரணமாக லேட் ஆகிடுச்சு. அப்படி இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய பதிவுகளை இடைவிடாமல் டக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இன்னும் மாந்திரிக சித்தி ஆகிறதுக்கு இன்னும் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது இன்னும் இருக்குது. அதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நாளை பதிவில் அதை பற்றி சொல்லுவோம். ஏன்னா அதே மாதிரி மாந்திரிகம் படிக்கிற நமக்கு மாந்திரிக சித்தி ஆகிறது ஒரு பெரிய குதிரை கொம்பு, பெரிய டாபிக்கு. மாந்திரிகத்தை நம்ம ஏன் படிக்கிறோம், மாந்திரிகத்தை நமக்கு உள்ள தொடர்பு என்ன, மாந்திரிகத்தினுடைய பொருள் எங்கே இருக்குது, மாந்திரிகத்துடைய சொல்லு தான் இருக்குது, பொருள் தெரியல, அதனுடைய உணர்வு தெரியல, எதுவுமே புரியல, எல்லாமே ஒரு மாயையாக இருக்குது, எதுவுமே விளங்கலை. இதை தெரியாத இன்னும் நிறைய பேர், அதான் சொல்கிறேன்ல, ஆன்மீகம் என்பது கடல் போல, கடலையும் கடந்து நம்ம போகிறோம், அப்படியும் தெரிய மாட்டேங்குது. இப்படி நிறைய பேர் மாந்திரிகத்தில் வாழ்க்கையை தொலைச்சி நிம்மதி எழுந்து பொருள் வரையும், கால வரையும், குடும்ப வரையும், உறவு வரையும் அத்தனையும் செல்வங்கள் விரயமாகி மனசும் வெறுத்து விரக்தியாகி வேணாண்டா அப்படின்னு நம்ம ஆன்மீகத்தை விட்டு வெளியேறலாம் பார்த்தா கடைசி ஒரு காவியை கட்டி பார்க்கலான்னு தோணும். காவி கொட்டையை கொடுக்கும், கொட்டையை ஓட்டை கொடுக்கும். 3 காவியும் திருவோடும் கொட்டையும் ஒன்றா சேர்ந்து ஒன்றே சிவனடியாராக போகலான்னு தோணும். சிவனடியாரை போகும்போது பித்தனாக்கும், பித்தன் தன்னலமற்ற சுயநலம் என்று இந்த பிரபஞ்சத்தில் பைத்தியக்காரராக அலைய விடும். இது என்னுடைய கருத்து. அதனால் நாம் எல்லாருமே பித்தனாக இல்லாமல் பக்தனாக பஞ்சாச்சாரத்தை நம்ம மாறலாக மாறி மாறி இந்த சிவத்தை மாறி எடுத்து சக்தியாக இயக்கி நமக்கு தேவையான பவர்களை இந்த பிரபஞ்சத்திலேருந்து நம்ம கண்டிப்பாக நம்மளால் பெற முடியும். அதுக்கு உறுதுணையாக ஜாலக்காமாவுடைய பிள்ளையாகிய நானும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பக்கபலமாக இருக்கேன். மேலும் இந்த சக்தியாகப்பட்டது இன்னும் நிறைய கிடைக்கணும். மற்றவங்க தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை நீங்கள் சவால் விட்டு தீர்க்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் முத்துக்களாக ஒரு பெரிய இந்த மாந்திரிகம் ஒரு சொத்தாக பெரிய தேடல். ஒரு ஐங்கிலி சவு சொன்னால் மந்திரவாதியானா இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் இந்த ஐங்கிலி சவுத்துக்கு உள்ளே என்ன இருக்குது, ஐயத்துக்கு என்ன இருக்குது, கிளீத்துக்கு என்ன இருக்குது, சவுத்துக்கு உள்ளே இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி நமக்கு என்ன தெரியல, சுவாகனாலும் தெரியல, கும்பட்டுனாலும் தெரியல. இதை தெரியாதே நம்ம மந்திரம் சொல்லிட்டு கிடக்கிறோம். கேட்டால் தப்பான ஒரு பதிலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொருள் அறியாமல் எந்த பொருள் எதை சொன்னாலும் வேலையாகாது. இடம்பொருள் யாவல் என்பது அவசியம் முக்கியமான விஷயம் மந்திரத்தில். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என் அறிவு கெட்ட வரைக்கும் என்கிட்ட இருக்க அனுபவத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். தெரியாத விஷயத்துக்கு மூலதன முக்கியத்துவம் கொடுத்து நோண்டி காலத்தை நேரத்தை வீணடிக்காமல் தெரிஞ்ச விஷயத்தை வச்சு மென்மேலும் மேலே செல்லக்கூடிய வழியை நம்ம கடந்து போனோமானா கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக நல்ல இலக்கை நல்ல இடத்தை அடைந்து விடலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. நான் கற்றுக்கிட்ட இந்த அனுபவ பாடங்கள் நான் கடற்கரையில்
உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன். சத்தியமாக கடவுள் சத்தியமாக பிரபஞ்சத்தை ஆகாய பூமாதை சாட்சியாக கங்காதை சாட்சியாக அந்த வித்தியை நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு நாளும் ஒருபோதும் சத்தியத்தில் நான் மறக்க மாட்டேன். சத்தியம் உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் சத்தியத்தை மீறி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குங்கிற அந்த எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த எண்ணம் இருந்தனால தான் நான் சத்தியத்தையே கையில் எடுத்தேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன். இது வரைக்கும் தமிழகத்தில் இல்லை, இந்த உலகத்தில் எந்த ஒரு மந்திரவாதியும் சிசியர்கிட்ட கூப்பிட்டு நான் உனக்கு சத்தியமாக கற்றுத்தரேன் அப்படின்னு எந்த ஒரு மந்திரவாதி சொல்லியிருக்கான் நீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு பயலும் சொல்ல மாட்டான். எவனும் சொன்னதும் இல்லை, சொல்லவும் மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவன் விற்ற அவனோடய இருக்கணும். உங்ககிட்ட அப்படியே புழுப்பு காட்டுவான், பூடா காட்டுவான், சூறு காட்டுவான், ஏமாற்றுவான். ஆனால் உன்னையும் தரமாட்டான். குட்டியை கொடுக்குறோம்மா, குட்டியை போனே திரும்ப ஏட்டியை வந்துச்சு, மறுபடியும் யாரும் பணத்தை கட்டுமா, குட்டி உன் வீட்டில் நிற்கலாமா, இதெல்லாம் குட்டி போகவும் செய்யாது, வரவும் செய்யாது. அதனுடைய இதே வேறு. ஸோ அந்த தலைப்பு பாடம்லாம் இன்னும் தெரிக்க விட போகிறேன். பல போலி மந்திரவாதிகளுடைய அந்த வீடியோஸ்கள்லாம் ஓரளவுக்கு நான் சேகரித்து வச்சுருக்கிறேன். ஸோ அவங்களையெல்லாம் வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு நான் பாடம் நடத்த முடியும், கண்டிப்பாக நடத்துகிறேன். நீங்கள் சீக்கிரமாக படித்து நல்ல இடத்துக்கு வரணும். ஏன்னா நாம் மற்ற மந்திரவாதிகளை கம்பேர் பண்ணி நம்ம பாடம் பயிற்சி நடத்தும் போது கண்டிப்பாக பல போராட்டங்களை எதிர்ப்புகளை நம்ம சந்திக்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் தயாராக இருக்கணும். எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம மாந்திரிக விவாத மேடைக்கு தயாராக இருக்கணும். எல்லா விவாதம் தயாராக இருப்போமா? முடியுமா நம்மளால்? எல்லாம் ஒரு லட்சிய வாக்கிடுங்க. எந்த ஒரு சூழ்நிலை காலத்திலையும் மற்ற மந்திரவாதிகளோடு நம்மகிட்ட ஒப்பிட்டு வரும்போது என் குருநாதரை ஜாலக்காயாவை மனதில் உறுதுணையாக நிறுத்தி இந்த மாந்திரி விவாத மேடை உறுதுணையாக கடவுளை சத்தியமாக எதிர்கொள்வேன் என மனமார்ந்து உளமார்ந்து சத்தியபிரமாணம் செய்கிறேன். தாயே, இந்த மாந்திரிகத்தினுடைய விவாத மேடைக்கு என்னை அழைக்கும் போது எனக்கு தேவையான சக்திகளை அனைத்துமே என் உள்ளத்திலே என்னுடைய நினைவிலை நிலையாக நிறுத்தி என்னை காத்துக்கொள்ளு ஜாலக்கம்மான்னு சொல்லி நம்ம இன்னமும் ஒவ்வொரு நேரம் சத்தியபிரமாணம் செஞ்சு மனதார உறுதிமொழி எடுத்துக்கிறோம். இந்த உறுதிமொழிங்கிறது எப்பயுமே ஒரு வலுவான ஒரு இலக்கு. அதனால தான் இன்றைக்கி ஸ்கூலில் போனால் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து உறுதிமொழி எடுக்கிறோம் இல்லையா? அதுபோல் நாம் எல்லாம் உறுதிமொழி எடுக்கிறோம். நம்ம விரைவில், ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சில ரெக்கார்டெலாம் உங்களுக்கு குழுவில் அனுப்பிட்டுருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போலி மந்திரவாதிகளுக்கு வைத்தெரிச்சல், பொறாமை. அவன் வந்து உங்களை கண்டிப்பாக கேட்பான், சாமி எங்கே இருக்குது சொல்லுமா. ஏன்னா அவனுக்கே தெரியாது. நான் சாமியை பற்றி சொல்கிறேன்டா, மந்திரத்தை பற்றி நீ சொல்லு, நீங்கள் கேளுங்க. மந்திரம்னா மைங்கிலி சவுமா, இதெல்லாம் மந்திரம் கிடையாது. மந்திரத்தினுடைய பொருள் சொல்லடா தம்பின்னு கேளுங்க. அதுக்கு அவனுக்கு விளக்கம் தெரியாது. சரிடாப்பா மந்திரம் எங்கேருந்து செயல்படுத்துனே சொல்லுடான்னு கேளுங்க. அதுக்கு விளக்கம் தெரியாது. உங்களை திட்ட ஆரம்பிச்சிருவோம் அடுத்த பாயிண்டில். அதனால் நீங்கள் கற்றுக்கிட்ட உங்கள் வித்தையானது எப்படியும் வெளியில் வரத்துக்கான எவனோ ஒரு ஆள் நமக்கு தேவைப்படும். அதுபோல் உங்களை யாராவது தவறுதலாவோ இல்லை ஆபாசமாகவோ யாராவது திட்டுனாங்க, யாராவது தரக்குறை பேசுனாங்கன்னா கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காங்க, ரெக்கார்ட் போட்டுங்க. அந்த குழந்தை பிள்ளை நான் பிறந்து எடுத்துக்கிறேன், நீங்கள் ஆதாரத்தை மட்டும் எனக்கு கொடுங்க. உங்களை எவனாவது கை வச்சா அப்படின்னா உங்கள் குருநாதர் நான் சும்மாலாம் போக மாட்டேன். ஏன்னா என்னுடைய சொத்து நீங்கள். அதனால் எவனாவது உங்களை சிவ சொத்து குலநாசன்ற மாதிரி உங்களை எவன் தொட்டாலும் அவனுக்கு நான் தான் அப்புறம் சனீஸ்வர பகவான் மாதிரி வச்சு துவைச்சி அவனை வச்சு நான் கிளாஸ் நடத்திடுவேன். சரியா? அதனால் நீங்கள் யாருடைய வம்பு தம்புக்கும் போகாதீங்க. படிங்க, வித்தை கிடைங்க, மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், அம்பாளை வேண்டிக்கிங்க. நம்மளுடைய சிவம் அப்பா வந்து கருணை உள்ள கம்மியாக இருந்தால் தாய் கருணை உள்ளவ. நம்ம கண்டிப்பாக நல்லதே பண்ணுவோம், நல்லதே செய்வோம். அதனால் யாருடைய இதுக்கெல்லாம் நாம் கற்றுக்கிட்ட வித்தையை நாம் நல்லதுக்கே பயன்படுத்தணும். நல்ல விஷயத்துக்காக நம்ம செய்யணும். நல்லதே யோசிப்போம், நல்லதே நடப்போம். சரியா? ஜெய் ஜாலக தேவி நமக. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு நம்ம சந்திப்போம். சரியா? உங்களுடைய மேலான கருத்துக்கள், இன்னைய பாடம் எப்படி இருந்துச்சு, இன்னைய பாடத்தினுடைய தலைப்பு என்ன, மாந்திரிகம் சித்தி அடைய சில அறிகுறிகள், மாந்திரி சித்தி அடையக்கூடிய வழிமுறைகள். இந்த பாடத்தினுடைய தலைப்பு மாந்திரி சித்தி அடையக்கூடிய வழிமுறைகள். இதில் நல்லது கெட்டது ரெண்டுமே சொல்லியிருக்கேன். மீதி நாளைக்கு சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 நாளைக்கு பார்ப்போம். சின்ன கோரிக்கைங்கய்யா, ஒரு சின்ன கோரிக்கைங்கய்யா. சொல்லுங்க. சங்கல்பம் சொல்றத மட்டும் ஒரு பேஜா அனுப்ப முடியுமாங்கய்யா? ஆசியா கண்டத்திலே தென்னிந்திய அந்த டீடைல் மட்டும் வார்த்தைகளா? அடுத்தடுத்துக்கு போகும்போது பார்த்துக்கோங்க. சரி. கொஞ்சம் இந்த 10 தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். ஏன்னா 10 தேதிக்கு மேலே நிறையா விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் பண்ட பொருளாதாரம்லாம் வரணும். அதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதம் வெயிட் பண்ணுங்கள்.
இந்த முதல் இடத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கட்டாயம் அது நான் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்க போகிறேன். மைண்ட் வச்சுருக்கேன். பிரிண்ட் அவுட் போட்டு நான் பிடிஎஃபாக கிடையாது, நான் என்னுடைய ஸ்டைலில் பிரிண்ட் போட்டு வைக்க போகிறேன். அதாவது இருட்டில் கூட அதை நம்ம கரெக்டாக படிக்க முடியும். நான் அனுபவிச்சுட்டு நான் அந்த ஃபார்மெட்டு நானாக ரெடி பண்ணி என் சிஸ்டத்தை ரெடி பண்ணி அதை க்ளீனாக எப்படி பண்ணணும், எப்படி டிசைன் பண்ணணும், அப்படி திருப்பதி ராஜா மாதிரி நல்லா டிசைன் பண்ணி அழகாக நான் கண்டிப்பாக நானே கொடுக்க போகிறேன். அங்கே வரணும் அவசியம் கிடையாது, கொரியரில் போட்டுவிட்டா அங்கங்கே இடத்துக்கு போய் சேர்ந்துடும். ஸோ என்னுடைய அடையாள சின்னமாக அந்த அடுத்த மாதத்தில் முன்னோக்கி வரவங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய இது இருக்கும். நான் அதேமாதிரி பண்ணி தரேன். சரியா? ஓகேவா? ரொம்ப நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலக்கா. எல்லாம் போயிட்டு வாங்க. உங்கள் மேலாளர் கருத்துக்களை குழுவில் வந்து தனி நம்பரில் போடும், குழுவில் போட முடியாது. ஏன்னா திரும்ப எல்லாமே இது விட்டுறாங்க. ஏன்னா நீங்கள் தனி நம்பரில் போட்டால் தான் யார் யார் போடுறீங்க என்னாலே உணர முடியும். பார்த்துக்கலாம். சரி ஐயா? ஏன்னா திருப்பதி ராஜாவை போட்டாரா செல்வராஜை யோசிக்க, செல்வராஜை போட்டாரா செல்வகுமாரை யோசிக்க, இப்படியே இருக்கும். குழுவில் போட்டான்னு வச்சுக்க பார்த்துக்கலாம்பாங்க. இப்போ நீங்கள் யார் போடுறீங்க யார் போடல எதுவுமே உங்களுக்கு தெரியாது குழுவில். அதனால் யோசிச்சுட்டே இருப்பீங்க, என்ன இருக்குது இன்னும் நடுக்காக போகலாம். சரி ஐயா, பார்க்கலாம் ஐயா. சரிங்களா? எல்லாம் சாப்பிட்டு படுங்க. நேரமாக 5 மணிக்கு 4:30 எழுந்திரிச்சு 5 மணிக்கெலாம் உள்ளே வந்துருங்க, ப்ரிப்பேருக்கு வந்துருங்க. இல்லை 4 மணிக்கு நாட்டுக்கு வந்தால் சரி தான் வந்துருங்க. நான் 5 மணிக்கு நான் குழுவில் வந்துடுறேன். சரியா? எல்லாருமே பூஜை ரூமில் ஆட்டோக்காரத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாரும் கட் பண்ணுங்கள், இல்லைன்னா வீடியோக்கள் அப்படி தான் இருக்கும். கட் பண்ணுங்கள் எல்லாம் விடைபெறுங்க.